ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். மேகதாது அணை பிரச்சனை போயிட்டு நேற்று மோடியை மீட் பண்ண முதல்வர் விஜய் அவர்கள் கூட இது தொடர்பான கோரிக்கை முன் வச்சிருந்தாரு. அணை கட்ட அனுமதிக்க கூடாது நீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? இது தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியாக போய் முடியுமா? ஏன்னா கேபினெட்ல காங்கிரஸும் இருக்காங்க. ஸோ பெரிய நெருக்கடியாக தாவேக்காவுக்கு வருமா? எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் ரெண்டு விஷயம். ஒன்று காங்கிரஸை டீல் பண்ணும், இன்னொன்று பாஜகவையும் டீல் பண்ணும். காங்கிரஸ் ஒரு லைபிலிட்டி. இங்கே அவங்க கூட உட்காந்துருக்காங்க. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு வேலை கர்நாடகாவில் நடக்குது. அதை செய்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். இவங்க கூட இருக்கக்கூடிய கட்சியும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். அப்போ இது லயபிலிட்டி. அதிமுகவுக்கு அதான் சிக்கல். நாட்களா பாஜக அதிமுகவுக்கு ஒரு லயபிலிட்டியாக மாறிக்கிட்டே இருந்தாங்க. டீலிமிட்டேஷனை கையில் எடுப்பாங்க திமுக. அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்பாங்க. நீட்டஸ் திமுக கையில் எடுப்பாங்க. அதிமுக ஸ்டாண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதிமுகவுக்கு பேச முடியாது. ஏன்னா அதிமுக பாஜகவோட பயணிச்சுட்டு இருந்தாங்க. பாஜக நேஷனல் லெவலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதிமுகவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதை ரொம்ப எஃபெக்டிவாக திமுக யூஸ் பண்ணாங்க. இப்போ அதே விஷயம் காங்கிரஸுக்கு நடக்குது. காங்கிரஸ் வழியா தாவேக்காவுக்கு நடக்குது. காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு லைபிலிட்டி. அதுதான் இப்போ உண்மை. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. நேக்கா தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதை அலோவ் பண்ணக்கூடாது. காங்கிரஸ் பார்ட்டி இங்கே பண்ணுறது பச்சை அயோக்கியதம். இப்போ மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு, மேகதாது அணையை கட்டவே கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறார். துணை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் குவைட்டா இருக்காங்கன்னு கேட்குறாரு. இப்போ இவர் பேசுறத பார்த்தா மேகதாது அணைக்கு எதிராக மாணிக்கம் தாக்கூர் நிற்கிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் மேகதாது அணையை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறார். மாணிக்கம் தாக்கூர் எந்த கட்சி? காங்கிரஸ் பார்ட்டி. அங்கே சிவகுமார் எந்த கட்சி? காங்கிரஸ் பார்ட்டி. அவர் நான் மேகதாது அணையை கட்டியே தீரும்பார். ரெண்டு பேரும் காங்கிரஸ் பார்ட்டி. அப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லையா? இங்கே அதை தான் முதல்ல நம்ம பண்ணணும். தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? காங்கிரஸ் பார்ட்டிக்கு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்க முடியாது. ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கணும். மேகதாது அணையை கட்டுவீங்களா மாட்டீங்களா? அந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கணும். அதை எடுக்கலைன்னா இந்த கட்சியை பனிஷ் பண்ணணும். இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஏமாத்து. ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருக்கீங்க. கர்நாடகாவில் ஒரு கதையை பேசுறீங்க, தமிழ்நாட்டில் வேற ஒரு கதையை பேசுறீங்க. ராகுலோடைய விருப்பம் என்னதில்ல? காங்கிரஸ் பார்ட்டியோட விருப்பம் என்ன? காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் மேகதாது அணையை கட்டுறதா இருக்கும் பட்சத்தில் மாணிக்கம் தாக்கூரோட ஸ்டாண்டும் அதாக தான் இருக்கணும். இப்ப தலைமை அமைதியா இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியோட தலைமை அமைதியா இருக்கு. சிவகுமார் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, மாணிக்கம் தாக்கூர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதானே பண்றீங்க. அங்கேயும் நீங்க மக்களை ஏமாத்துறீங்க, இங்கேயும் நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. உங்களோட நிலைப்பாடு என்னன்றத பச்சையா ஓப்பனா வெளியே நீங்க சொல்லணும். சொல்லலைன்னா சொல்லாம இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பனிஷ் பண்ணணும்ன்ற. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, கர்நாடக மக்களும் பனிஷ் பண்ணணும். காங்கிரஸ் பார்ட்டிக்கே ஒரு ஷாட் எடுக்க முடியலைங்க. ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள. பிஜேபி இந்த விஷயத்த பண்ணுவாங்க. இங்க ஒரு விஷயம் பேசுறது, அங்க இன்னொரு விஷயம் பேசுறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஒன்று பேசுவாங்க, வெளியே வேற ஒன்று பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நேஷனல் பார்ட்டிக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அது தமிழ் மக்களோட பிரச்சனை கிடையாது. அது ஒரு நேஷனல் பார்ட்டியோட பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு தமிழர் நலன் தான் முக்கியம். இங்க இருக்கக்கூடிய அரசு தமிழர்களோட நலனை பாதுகாக்கணும். மேகதாது அணையை கட்டுனா பிரச்சனையா? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு அது பிரச்சனை, நமக்கு பிரச்சனை. அப்ப கட்டக்கூடாது. அப்ப காங்கிரஸ் பார்ட்டி கட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கி வெளியேறணும். காங்கிரஸ் பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது. அது இப்போ நடக்காது. அதுக்கான எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ அது விஜய் தான் பண்ணணும். அப்புறம் அப்போ விஜய் மேலே அழுத்தம் போடணும். காங்கிரஸ் பார்ட்டிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து உயிரோட வச்சிருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து வெள்ள தூக்கி போடுவோம். இந்த புரிதல் தான் தமிழ் மக்களுக்கு வேணும். நம்ம யாருன்ற புரிதல் முதல் வேணும். நம்மளோட நலன் என்னன்றது முதல் புரியணும். நமக்கு எதிராக ஒருத்தன் செயல்படுறான்னா அவனை பனிஷ் பண்ணணும். இங்க பொலிட்டிஷியன்ஸோட வேலை எனக்கு எதிராக செயல்படுறது கிடையாது, என்னோட நலன்களை பாதுகாக்கிறது. அப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு கர்நாடக மக்கள் தான் முக்கியம், தமிழ் மக்கள் முக்கியம் கிடையாது.
அப்படி காங்கிரஸ் பார்ட்டிக்கு தமிழ் மக்கள் முக்கியம் இல்லைன்னா தமிழ் மக்கள் காங்கிரஸ் பார்ட்டிக்கு தக்க பாடத்தை புகட்டணும். அது எப்படி நமக்கு எதிராக அவங்க செயல்பட முடியும், நம்ம வாக்கியை வாங்கிக்கிட்டு? ஆனா கூச்சநாச்சமே இல்லாம பண்றாங்க. ஏதோ பயங்கரமா மாணிக்கம் தாக்கூர்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளெல்லாம் முட்டாள் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். நம்மளும் உட்காந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் மேலேயும் அழுத்தம் போடணும், டிவிகே மேலேயும் அழுத்தம் போடணும். அதான் அவங்க பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க கட்ட அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பெரிய இஷ்யூவாக கண்டிப்பாக வரும் சார். நீங்கள் கட்ட அனுமதிக்க கூடாதுன்னு பிரதமர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் கோரிக்கையை முன்வைக்கணும். அதையும் மீறி கட்டுறாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அழுத்தம் போடணும், ஏதோ ஒன்று பண்ணுங்க, அதெல்லாம் ரைட்டு. கட்டுறது யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கட்டுறாங்க. அவங்களோட உங்களுக்கு எதுக்கு அலையன்ஸ் நான் கேட்குறேன். அவங்களோட நீங்கள் அலையன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு இஷ்யூ எடுத்துட்டு இந்த இஷ்யூனால நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு இஷ்யூ மட்டும்தான் ஒரு அலையன்ஸுக்கான காரணமாக இருக்க முடியுமா? வேற என்னெல்லாம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இப்போ உங்கள் அலையன்ஸ்க்கான காரணம் வேறு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அலையன்ஸுக்கான காரணம் அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு ரெண்டு அமைச்சர் நான் விஜயோடைய இது சொல்கிறேன். நான் முதல்வர் அவர்களுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன். நமக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் இங்கே வரணும். ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க காங்கிரஸோடு கூட்டணி இருக்காங்க. நம்ம ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு மேகதாதுல அணை கட்டுறாங்க, நீங்கள் உடனே வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அழுத்தம் போட்டு நீ நிறுத்துங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் போடலாம். காங்கிரஸ் சொல்ல முடியுமா? காங்கிரஸ் பார்ட்டிக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பாஜகவுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கர்நாடகா மக்களுக்கு கர்நாடகா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி டிவிகேவுக்கு பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் கூடிய 8 கோடி மக்களுக்கு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ தமிழர்களாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு எதிராக ஒரு கட்சி செயல்படுதுன்னா அந்த கட்சிக்கு எதிராக நான் போகணும், அதுதான் நியாயம். எனக்கு தாவேக்காவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சில பிரச்சனைகள் இங்கே இருக்குது. மேகதாது அணையை கட்டுனா எனக்கு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும், அது நடக்கக்கூடாது. அதை நடக்கிறதுக்கு யாராவது உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள இங்கே இருக்க விடக்கூடாது. இதுதான் சிம்பிளான லாஜிக். அப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிராக தமிழ் மக்கள் திரும்பணும், காங்கிரஸ் பார்ட்டியை நோக்கி தமிழ் மக்கள் கேள்வி கேட்கணும், அந்த கட்சிக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தாவேக்காவை நோக்கியும் கேள்வி கேட்கணும். அப்போ தாவேக்காவும் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. எனக்கு தாவேக்காவுக்கு என்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, தாவேக்கா கவர்மெண்ட் ரன் பண்ணணும், ஏற்கனவே எம்எல்ஏ ஷார்ட்டாக இருக்காங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு பிரின்சிபிள்டு பார்ட்டி என்ன பண்ணணும்னா பிரின்சிபிள்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ கேப்ரியலுக்கு என்ன தான் வேணும்? திமுக கூட்டணி கட்சிகளோடையும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது, அதிமுக எம்எல்ஏஸையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்போ தாவேக்கா என்ன தான் பண்ணும்? தாவேக்கா என்ன பண்ணுன்னா மக்கள்கிட்ட போயிருக்கணும். அதுதான் தாவேக்கா பண்ணிருக்கணும். பிரின்சிபல் ஸ்டாண்ட்னா என்ன? நான் இந்த 2 கட்சிகளுக்கும் எதிரானவன். அப்போ எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுன்றது விருப்பம் தான் சார், ஆனால் இந்த 2 கட்சிகளையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவங்களோடலாம் சேர்ந்து எங்களால் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிருக்க மாட்டீங்க. காங்கிரஸ் பார்ட்டி பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுக்கல. நீங்கள் பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க? காங்கிரஸை உள்ளே கொண்டு வரீங்க, ஐஎம்எல்ல உள்ளே கொண்டு வரீங்க, லெஃப்ட்டை கொண்டு வரீங்க. நாளைக்கு அவங்க எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க, நாளைக்கு அவங்க எல்லாமே லைபிலிட்டியாக மாறுவாங்க. அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுக்கல. ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட்னா எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் அந்த அலைன்ஸே ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அப்படி ஃபார்ம் பண்ணாமல் போனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டாலும் ஸோ பி இட். நீங்கள் மாற்றத்துக்கான அந்த கட்சி தானே. அப்போ ஏன் இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க? திமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க, அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க, திமுகவோட கூட்டணி கட்சிகளோட காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க, எல்லாரோடையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் இங்கே வராங்க, கட்சியை 2ஆக பிளந்துக்கிட்டு இங்கே வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நீங்கள் கேவலமான அரசியல் தான் பண்ணுறீங்க, நீங்களும் பண அரசியல் தான் பண்ணுறீங்க. அதான் எனக்கு சந்தோஷமே. இதுதான் ஃபஸ்ட்டு 15 நாள்ல இவங்க எக்ஸ்போஸ் ஆனது தான். இவங்க எந்த வகையிலையும் மாற்றே கிடையாது. அதனால நமக்கு தாவேக்கா ஆட்சி நீடிக்கணுமா, தாக்கு பிடிக்கணுமா, அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது. நாளைக்கே கொலாப்ஸ் ஆனால் எனக்கு என்ன வந்தது? எனக்கு எதை பற்றி கவலைனா, என் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. மேகதாது அணை கட்டினா என் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, தமிழ்நாடோட ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுது. தமிழ்நாடோட ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுதுன்னா காங்கிரஸ் இருந்தாருன்னு இல்லைன்னா எனக்கு என்ன? அது ஒரு பார்ட்டி தான். ஆனால் நம்ம பீப்புள், நமக்கு தான் கட்சிக்கு நாம கிடையாது. அவங்க பிரச்சனைக்காகலாம் நம்ம வளைஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. என் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும், இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க. இப்போ 2009 நமக்கு எதிராக பண்ணாங்க,
இப்போ உங்களுக்கு கர்நாடகா மக்கள் முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாட்டது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு 2 பேருமே தேவைன்னா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு அப்போ நேஷ்னல் பார்ட்டி தேவையில்லை, எனக்கு ஸ்டேட் பார்ட்டி போதும். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.